உலகில் பல பரபரப்புகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய மனிதன், நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன், 450 ஆண்டு காலமாக தொடர்ந்து அச்சில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்திற்கு சொந்தக்காரர். இன்றைக்கு உலகம் முழுவதும் நிகழக்கூடிய சரித்திர நிகழ்வுகளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணித்து கூறிய ஒரு மனிதன் நாஸ்ட்ரடாமஸ். யார் இந்த நாஸ்ட்ரடாமஸ்? நாஸ்ட்ரடாமஸின் எதுவும் நடக்கும். உலகின் மிகவும் பிரபலமான பெயர் நாஸ்ட்ரடாமஸ். அவருடைய முழு பேரு மைக்கேல் டி நாஸ்ட்ரடாமி. இவருடைய புத்தகமான நாஸ்ட்ரடாமஸின் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது 1555 வெளிவந்தது. இந்த நூல் வெளிவந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரையும் பல்லாயிரக்கணக்கான மொழிபெயர்ப்பு நூல்களும் பொழிப்புரை நூல்களும் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நூல் வெளிவந்த நாளிலிருந்தே பலமான ஆதரவும் பலத்த எதிர்ப்பும் இந்த நூலுக்கு இருந்திருக்கு. பலமான ஆதரவும் எதிர்ப்புக்கும் மத்தியில தான் நாஸ்ட்ரடாமஸ் இந்த உலகத்துல உலவி வந்தார். நாஸ்ட்ரடாமஸ் 1503ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிரான்சில் செயின்ட் ரெமி டி மாகாணத்தில் பிறந்தார். அவரது குடும்பத்தினர் மன்னரது அரசவையில் மருத்துவராக வேலை செய்தனர் என்றும் சிலர் அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். நாஸ்ட்ரடாமஸ்க்கு 9 வயது இருக்கும் பொழுது அவரது குடும்பத்தினர் யூத மதத்திலிருந்து மாறி கத்தோலிக்கர்கள் ஆனார்கள். சிறு வயதிலேயே யூத இலக்கியங்களின் தாக்கம் அவரது பாடல்களில் இருந்தது. நாஸ்ட்ரடாமஸின் இளம் வயதிலேயே அவரது புத்திசாலித்தனம் பளிச்சிட்டது. அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவரது தாத்தாவான ழானிடம் விடப்பட்டது. அவர் நாஸ்ட்ரடாமஸ்க்கு லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரூ மொழிகளையும் கணிதம் மற்றும் ஜோதிடக்கலை என்ற வானவியல் சாஸ்திரத்தையும் கற்பித்தார். சிறு வயதிலேயே ஜோதிடக்கலையில் அவர் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக அவரது நண்பர்கள் வட்டத்தில் அவர் பிரபலமானார். உலகம் உருண்டையானது, அது சூரியனை சுற்றி வருகிறது என்ற கோபர்னிக்கஸ் கோட்பாட்டை ஆதரித்து அதனால் மரண தண்டனை பெற்ற கலீலியோவிற்கு 100 வருடங்களுக்கு முன்பே நாஸ்ட்ரடாமஸ் கோபர்னிக்கஸினுடைய கோட்பாட்டை ஆதரித்தார். அவரது கருத்துகளினால் அவருக்கும் தங்களுக்கும் என்ன நேருமோ என்று அவரது பெற்றோர்கள் பயப்பட்டனர். எனவே 1522 அவரை மருத்துவம் படிக்க மான்ட்பெல்லியருக்கு அனுப்பினார்கள் அவரது பெற்றோர்கள். அவருக்கு அப்பொழுது 19 வயது. அப்போது மருத்துவம் பற்றிய ஞானம் உன்னத வளர்ச்சியை அடைந்திருந்தது. அவருக்கு தூண்டுகோலாய் அமைந்தது. 3 வருடங்களில் அவருக்கு பட்டதாரி பட்டம் எளிதாக கிடைத்தது. மருத்துவராக பணிபுரிய லைசன்ஸ் கிடைத்ததும் அவர் நகரத்தை விட்டு விலகி கிராமப்புறங்களில் சேவை செய்ய தீர்மானித்தார். அக்காலத்தில் வெகுவாக பரவியிருந்த பிளேக் நோயின் கொடுமைகள் அவரது மனத்தை பாதித்திருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் பிரான்சின் தெற்கு புறத்தில் பிளேக் என்ற தொற்று நோய் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. லே கார்பன் என்ற பிளேக் வகை மிகவும் தீவிரமானது. அது தாக்கினால் பெரிய கருப்பு நிற கொப்பிளங்கள் உடலெங்கும் தோன்றும். நாஸ்ட்ரடாமஸிற்கு பல எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள். எனினும் அவர்கள் யாருமே அவர் பிளேக் நோயை தைரியமாக எதிர்த்து போராடியது, அவரது மனிதாபிமானம், ஏழைகளின் மேல் அவர் காட்டிய இரக்கம், நோயுற்ற ஏழைகளுக்காக அவர் செய்த சேவை இவற்றை எப்பொழுதும் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. 1525 அவரது சேவைகளுக்காக அவர் பெயர் மிகவும் பிரபலமடைந்து விளங்கியது. ஒவ்வொரு நகரமாக பிரயாணம் சென்று அங்கிருந்த நோயாளிகளை அவர் தன்னால் முடிந்தவரை குணப்படுத்தினார். 1552 அவர் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் தன் மருத்துவ முறைகளை பற்றி விரிவாக எழுதியிருந்தார். பல்வேறு இடங்களுக்கு தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருந்த நாஸ்ட்ரடாமஸ் ஒரு நிலையில் ஆலிங்னான் என்ற இடத்தை அடைந்தார். ஆலிங்னான் என்ற நகரில் இருந்த நூலகத்தில் இருந்த புலனுக்கெட்டாத சூட்சும அறிவை பற்றிய புத்தகங்கள் அவரை மிகவும் கவர்ந்தன.
அவற்றை படிப்பதில் அவர் சிறிது காலம் செலவிட்டார். மாய மந்திர சாஸ்திரத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம் இக்காலகட்டத்தில் ஆரம்பித்தது என்றே சொல்லலாம். 4 வருடங்கள் இப்படி ஊராக அலைந்து திரிந்த பிறகு மான்பெல்லியர் நகருக்கு திரும்பி 1529 அக்டோபர் 23ஆம் தேதி டாக்டரேட் செய்ய மறு விண்ணப்பம் செய்தார். அவரது புதுமையான பாரம்பரியத்திற்கு எதிரான மருத்துவ முறைகளினால் அவர் பெற்ற பேரும் புகழும் அவருக்கு பல எதிரிகளை உருவாக்கி விட்டிருந்தன. அந்த மருத்துவத்துறையில் அவருக்கு ஏராளமான எதிரிகள் இருந்தபோதும் அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியவில்லை. சிறிது காலம் அங்கேயே தங்கி தன் மருத்துவ முறைகளை பற்றி பாடம் நடத்தினார். நாஸ்ட்ரடாமஸிற்கு எதிரிகள் அதிகரித்ததால் அவர் அந்நகரை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் நாடோடியாக மாறி ஊராக சுற்றி கொண்டிருந்தார். அப்படி செல்லும் பொழுது ஏஜனை அடைந்தார். ஏஜன் நகரிலேயே ஒரு அழகிய இளம் பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். பிளேக் நோய் அப்பொழுது ஏஜனையும் தாக்கியது. இந்த கொடிய நோய்க்கு அவரது மனைவியும் குழந்தைகளும் இரையானார்கள். அவர் எவ்வளவோ போராடிய போதும் அவர்களை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அவர் குடும்பத்தையே அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அவர் எங்கே நம் நாட்டை காப்பாற்றப் போகிறார், நம் மக்களை காப்பாற்றப் போகிறார் என்று ஊரார் பேச ஆரம்பித்தனர். இதனால் அவரது மருத்துவ பணியும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. நாட்கள் உருண்டோடின. 1554 நாஸ்ட்ரடாமஸ் சலோனிற்கு சென்றார். அங்கு அன்னி பான்சர்ட் கெமில்லே என்ற விதவையை திருமணம் செய்து கொண்டார். அவரோடு அவர் வாழ்ந்த வீடு டீலா பாய்ஸ்னரி என்ற இடத்தில் இன்னும் இருக்கிறது. இதன் பிறகு நாஸ்ட்ரடாமஸ் அந்த வீட்டில் தன் எஞ்சிய நாட்களை அமைதியாக கழித்தார். இந்த நாட்களில் அவர் மருத்துவராக பணிபுரியவில்லை. சூட்சும அறிவில் அவருக்கு இருந்த ஆர்வம் பல மடங்கு வளர அவருக்கு பல தீர்க்க தரிசனங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவர் பல நூல்களை எழுத ஆரம்பித்தார். 1550 அவர் வருடாந்திர பஞ்சாங்கத்தை எழுத ஆரம்பித்து அவர் சூட்சும நூல்களை படிப்பதற்கும் எதிர்காலத்தை பார்த்து தீர்க்க தரிசனங்களை எழுதவும் பயன்படுத்தினார். த மிஸ்ட்ரீஸ் எகிப்தோரம் என்ற புத்தகம்தான் நாஸ்ட்ரடாமஸின் தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கிய தூண்டுகோலாக அமைந்தது. இப்புத்தகத்தில் இருந்த பல வரிகளை தன் தீர்க்க தரிசனங்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறார் நாஸ்ட்ரடாமஸ். 1555 நாஸ்ட்ரடாமஸின் தீர்க்க தரிசனங்கள் நூலின் முதல் பாகம் முற்று பெற்றது. இதில் உலகின் இறுதி வரை என்னென்ன நிகழ்வுகள் நிகழும் என்று கணித்து எழுதப்பட்டிருந்தது. நாஸ்ட்ரடாமஸ் தன் நூலை 10 செஞ்சுரிகளாக பிரித்திருந்தார். செஞ்சுரி என்றால் நூற்றாண்டு என்று பொருள். ஆனால் செஞ்சுரி என்று நாஸ்ட்ரடாமஸ் 100 ஆண்டுகளை குறிக்கவில்லை, 100 பாடல்களை குறித்திருக்கிறார் என்கிறார்கள். 7வது செஞ்சுரியில் மட்டும் 42 பாடல்களே இருக்க மொத்தம் 942 பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலும் நாலடியார் போன்று 4 வரிகளை கொண்டது. 11வது 12வது செஞ்சுரியை எழுத நாஸ்ட்ரடாமஸ் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவற்றை எழுதுவதற்கு முன்பே அவர் இறந்து போனார். வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்றதான் தீர்க்க தரிசனம். நாஸ்ட்ரடாமஸினுடைய தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலானவை உலகை அழிக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று குறிப்புகளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலகை அழகுபடுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய பல தீர்க்க தரிசனங்களையும் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்கிறது தான் உண்மை.
இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சிக்கலான கேள்விகளுக்கு அறிவியல்ல விடையை தேடி தேடி அதுல கிடைக்காம கடந்த காலத்தை நோக்கி விடையை தேடி சென்றார்கள் நம்முடைய ஆய்வாளர்கள். அப்படி தேடி சென்ற பொழுது அவர்களுக்கு உதவியாக இருந்தது நாஸ்டாம்ஸ் மாதிரியான தீர்க்க தரிசிகள் தான். இந்த தீர்க்க தரிசியை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்